Hey guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேரில் இதான் பொலிட்டிக்ஸா அப்படிங்கிற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு பல சம்பவங்கள் நடக்குதுங்க. டிஎம்கே ஜென்சின்னு ஒரு கூட்டம் வந்து தப்பாக பேசுறது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள். அப்போ தான் நான் யோசித்தேன், அந்த சிஎம் சீட் அப்படிங்கிறது அது ஒரு ஹாட் சீட், சாதாரண சீட்டு கிடையாது. அந்த சீட் என்னங்க பண்ணணும்னு கேட்டால் சீட் ஒன்றும் பண்ணாது. அந்த சீட்டில் போய் உட்காடுறீங்கல்ல, அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்போ சுற்றி இருந்து என்னெல்லாம் ப்ரெஷர் பண்ண முடியுமோ, சின்ன சின்ன விஷயம், நீங்கள் இப்படி கையை தூக்கினா கூட அதுக்கு ஒரு தடையை போடுறாங்க. சிஎம் கையெல்லாம் தூக்கக்கூடாது, அப்படி என்ன சிஎம் மூக்கு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் அவ்வளவு இது வருது. இதில் போய் உட்காந்த அந்த நபரும் கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நபரா, அதனால வழக்கமாக யாராவது போய் உட்காந்தா என்ன எதிர்ப்பு வருமோ, என்னென்ன சூழ்ச்சிகள் வருமோ, அது வந்து இன்டு 2ல நடக்குது, டபுளாக நடக்குது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க, இதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். ஸோ என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன டாபிக் அப்படின்னா, கமல் அண்ட் உதயநிதி வெர்சஸ் சிஎம் விஜய் பொலிட்டிக்ஸ் அட்ராசிட்டிஸ் ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டாலின் சார் வந்து உதயநிதி சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கடா கல்யாண வீடு கிடைக்கிது இல்லைன்ட்டு அங்கே போய் மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இடையில சத்யராஜ் சார் ஏதோ பேசி வச்சிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா சத்யராஜ் சார் வந்து சரண்டர் ஆகிட்டாரு. அது வேறு, அது பழசு. புதுசாக ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. இப்போ கமல் சார் ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோவை நாங்கள் ஒரு 15 வாட்டி பார்த்துட்டோம், ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார், என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அது இப்போ ட்ராலுக்கு வந்திருக்கு. கமல் சார் ஏதோ பேசியிருக்காரு, உதயநிதி சார் ஏதோ பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஈகராக வெயிட் பண்ணுறது, இப்படி செஞ்சார் இல்லை, அதுக்கப்புறம் அந்த அசம்பிளி இப்போ எப்படி வரப்போகுது, அடுத்த அசம்பிளி எப்போ வரும், என்ன வரும், இப்போ நேருக்கு நேர் உட்காரும் போது என்ன பண்ணுவாங்கங்கிற அந்த அசம்பிளிக்கு தான் நான் வெயிட்டிங். எப்போ எதுன்னு தெரியாது, லெட்ஸ் வெயிட். அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரலைங்க. ஆரம்பிக்கும் போதே நான் தான் நட்சத்திரன்னு கையை காட்டிட்டு வரணும். யாராக இருந்தாலும் அவன் விவரம் தெரியாதவன் என்றுதான் பொருள். ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், வேற யாரும் தொட்ட விடமாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன். எங்க அரசியல்வாதி மோசமா இருக்கான், அவன் வந்து லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அதுல உங்க கையும் இருக்கு. கொடுக்கிற கை இருந்தா தான் வாங்குற கை நீளம். அப்படின்னா இது ஏன் சார் நியாயமாக தான் இருக்கா நீங்கள் பேசுறது? நீங்கள் செய்தது நியாயமா? எப்படி மாத்துறாங்க பாரு. கொடுக்கிற கை இருந்தால்தான் அதை வாங்குற கை நீளுமா? எங்க வேலையாக மாட்டேங்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நீங்க சொல்லிதான் தெரியும். அவங்க இப்படி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால தான் சார் இவங்க வேலையாவது ஆகட்டும்னு கொடுக்க ரெடி ஆகுறாங்க. எப்படி மாத்துறீங்க பாருங்க. இப்போ இவங்க கொடுக்கறதுனால தான் அவங்க வாங்குறாங்க. இல்லை இவங்க வாங்குறதுனால தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வரப்போது இல்லை. சொல்லுங்க, மேலே சொல்லுங்க கேட்போம். அப்படிதான் என் ரோடு பள்ளமா இருக்குன்னா அதுக்கு நான் காரணமா என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பா நீங்களும் காரணம். இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, ரோடு பள்ளமா இருக்கு. இப்போ அவங்க எங்கேயாவது மனு போட்டு, ஐயா அந்த பள்ளத்தை கொஞ்சம் மூடுங்க ஐயான்னு அந்த மனு கொடுக்க போகும்போது அவங்க எதுக்கு காசு வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொடுக்குறதுனால தான் அவங்க வாங்குறாங்க. ரோடு பள்ளமாக இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணமானு யோசித்து பார்க்குறேன். அந்த ரோட்டில் நான் டெய்லி போகிறேன் வர்றேன், பள்ளம் விழுந்திருக்கும், என்ன பண்ணலாம்? நீங்களே உங்கள் கை காசை போட்டு குண்டு குழியை மூடுங்கள். அப்போ ஏன் லஞ்சம் கொடுக்குற நிலைமை வருது? அப்போ எதுக்கு அதுக்கு அதிகாரி? அப்ப அந்த ரோட்டுக்கு நான் சொந்தம் கொண்டாடுவேன். அந்த இடத்துல நான் அந்த குழியை போட்டுட்டு அந்த குழியில எவனாவது கால் வச்சா நான் காசு கேட்பேன். அது ஏன் ரோடு, ஏன் குழி, நான் அடைச்சிருக்கேன். எல்லாரும் அப்படி அவங்க குழியை மூடிட்டு காசு கேட்கலாமா? என்ன சார் பேசுறீங்க? அதை யூஸ் பண்ணுனா அதுல குழி வர்றதும் அதுவும் சகஜம்தான். இப்ப என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இப்ப என்ன பேச்சோ
நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கிட்டோம். இருக்கும்போது அப்ப எல்லாரும் நல்லவங்க தானே, நம்ம வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துடலாம்னா இருக்க முடியாது. அதை நாங்க விட மாட்டோம், அதுவும் பண்ணக்கூடாது. அவங்க மானத்தை வாங்கிடுவோம். டெய்லி பசிக்கும், டெய்லி சாப்பிடணும். யாரு? டெய்லி பசிக்கும், டெய்லி சாப்பிடணும். ஒரு டெய்லி ருட்டீனா இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசியல். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். திடீர்னு ஒரு நாளைக்கு தலையில இடி விழும்போது தெரியும் ஏன் விழுதுன்னு கேட்பேங்க. ஓ, நீங்களா தானே இங்க கீழே இருந்த மண்ணை வாரி தலையில தூக்கி போட்டீங்க, நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் வழிபோக்கன். இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க, என்கிட்டயும் சொன்னானுவலே. முழு நேர அரசியலுக்கு அவர் வந்திருந்தால் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாருங்கிறாரு அவரு. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரலைங்க. யாருக்க நீங்களா? நீங்க முழு நேர அரசியலுக்கு வந்திருந்தால் சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பீங்கிறாங்க. அப்படித்தானே வந்தீங்க? இல்லையே, அவர் படமும் நடிச்சுக்கிட்டு இருந்தாருல்ல அந்த கட்சி ஆரம்பிச்ச டைம்ல. சரி, சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வரல, அப்ப எதுக்கு சார் வந்தீங்க? வந்தது ஆயிட்டீங்களா என்ன? ஒரே குழப்பமா இருக்கு. நான் திடீர்னு ஆவலிங்க. கையை தட்டி நான் சினிமாவுக்கு வந்த போது நட்சத்திரமாக வரல, சினிமாவுக்கு வந்த போது டைரக்டராக வரல. என் தகுதி காரணமாக நட்சத்திரமானேன், டைரக்டர் ஆனேன். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஆரம்பிக்கும் போதே நான் தான் நட்சத்திரம்னு கையை காட்டிட்டு வரவங்க யாரா இருந்தாலும் அவன் விவரம் தெரியாதவன் என்றுதான் பொருள். தப்பாக்குதுண்ணா. அதற்கான தகுதி வரும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும், அப்ப பார்த்துக்கலாம். சரி சார், நான் தான் நட்சத்திரம்னு கையை தூக்கிட்டு எவன் வந்தாலும் விவரம் இல்லைங்கிறீங்க. அந்த தகுதி வரும், அதை நீங்கள் கொடுப்பீங்க, அப்போ பார்த்துக்கலாங்கிறீங்க. நான் தான் நட்சத்திரம்னு எவனோ நீங்கள் சொன்ன அந்த ஒருவன் கையை தூக்கிட்டு வரும்போது உனக்கு தகுதி இருக்குன்னு மக்கள் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறமே ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? மக்கள் தான் அந்த அந்தஸ்தை கொடுப்பாங்கன்றீங்க, அப்புறம் ஏன் அழுகுறீங்க? கொடுத்தாலும் அழுகுறாங்க, கொடுக்காட்டியும் அழுகுறாங்க. ஐயோ சார், உங்கள் சினிமா ஒரு நடிகர் டைரக்டர் கமலஹாசனுக்கு நான் பெரிய ஃபேன் சார். இது ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. யாரு சொல்றாரு, என்ன செய்யறாரு? அவர் யாரை சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் நட்சத்திரம்னு கையை தூக்கிட்டு வர்றது, உங்க தலையிலே நீங்க மண்ணவாரி போட்டுக்கிட்டீங்கன்னு வழிபோக்கன் சொல்கிறான். இவங்களுக்கு என்ன புரியலை அப்படின்னா, இப்போ இந்த ஆட்சி மாறிச்சு இல்லை, இப்போ ஒரு இடி வந்து திடீர்னு விழுமா, அப்போ நம்ம கேட்போமா என்ன இடி விழுதுன்னு. அப்போ அந்த வழிபோக்கன்னு சொல்லுவானா, நீங்கள் தான் உங்கள் தலையில் மண்ணை வாரி வச்சிங்கன்னு. இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இடி ஆல்ரெடி விழுந்துருச்சு, ஆல்ரெடி நாங்கள் கேட்டுட்டோம், நீங்கள் தானே தலையில் மண்ணை வாரி வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான ரிசல்ட்டு தான் சார் இப்போ புதுசாக மாறினதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை 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 இடியெல்லாம் விழலை, இனிமே விழும், விழுந்ததுக்கான பதில் தான் இது. அது புரியவும் மாட்டேங்குது, புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அது தெரியவும் மாட்டேங்குது. என்னையும் அவர் மாதிரி பேச வச்சிட்டீங்கல்ல. நீங்கள் நல்ல அரசியலை பழக வேண்டும். எது நல்ல அரசியல்னா, நீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கு, தேடி போங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்க, ஒருத்த கண்ணை பார்த்தா பொய் சொல்றது தெரியல உங்களுக்கு இல்லையா? ஆணுக்கும் சொல்றேன், பெண்ணுக்கும் சொல்றேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டா இவன் பொய் சொல்றாங்கிறது உடனே தெரியுது இல்ல. அரசியலும் அதே மாதிரி தான். நிறைய புழுகுணிகள் வந்து சொல்லுவாங்க, உனக்காகத்தான் உனக்காகத்தான். அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத. நீங்களும் அந்த லிஸ்ட்ல டார்ச்சை தூக்கிட்டு வந்து சொல்லிருப்பீங்கல்ல, புழுகுணின்னு சொல்லிங்க. நாங்க ஒன்றும் டிவி உடைக்கல, உடைச்சு விட்டு அப்புறம் அவங்க கிட்டே போயெல்லாம் சேரல. நீங்க யாரையோ பேசுற மாதிரி புழுகுணிங்கிறீங்க. யாராவது ஒரு கண்ணாடி இருந்தா அவருக்கு காட்டுங்க சார். என்ன தெரியுமா முழு நேர அரசியல்?
எலெக்ஷன் வரும்போது சுட சுட 30 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களே, அது கண்டிப்பா முழு நேர அரசியல் இல்லை. அது ஒரு திருவிழா, ஒரு எலெக்ஷன் திருவிழா, அவ்வளவுதான். அந்த அரசியல் பண்ண வரல மக்கள் நீதி மையம். பெருமாளை காப்பாற்ற மோரக்கட்டை பாரு. பழா போன பஞ்சு டேலாக் ஒன்று சொன்னீங்களே, நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 70 வருஷமாவது இருக்கிற மாதிரி யோசிக்கணும். நான் 100 வருஷமா யோசிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரிகிறது. கட்சி எந்த கட்சி? இல்லை நீங்கள் வந்து இப்போ 100 வருஷமாக இருக்க போகிறத யோசிச்சிங்களா, இல்லை 100 வருஷமாக யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 100 வயசா? ஒரு கட்சி 70 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோமுங்கிறத யோசிச்சுட்டு வரணும் அப்படின்னு தானே சொல்ல வர்றீங்க. இப்போ நீங்கள் 100 வருஷத்துக்கு யோசிச்சிருக்கீங்கன்றீங்க, வரலையே. அதான் கட்சியே கலைஞ்சிருச்சு தானே. இல்லை இருக்குது. இப்போ மற்ற கட்சியெல்லாம் வந்து யோசிக்காமலாம் இருப்பாங்க. அதான் அவங்க யோசிக்கவில்லை, நான் மட்டும்தான் யோசிக்கிறேன்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்க ஒரு 150 வருஷத்துக்கு யோசிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. சேர்க்கை சரியில்லை உங்களுக்கு. அதை 200 வருஷமாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்கள் மூச்சு இல்லாமல் அந்த கட்சிக்கு ஆக்சிஜன் கிடையாது. அப்ப கட்சிக்கு ஆள் சேர்க்க வந்தீங்களா? நீ எந்த கட்சிக்கு வேணா சேருங்க, ஆனால் அரசியல் பழகுங்கள். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டேயா. நிகழும் அரசியலிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிற்க முடியுமோ நின்று கொண்டிருக்கிறேன். நிகழும் அரசியல்னா அப்ப அரசியலுக்கே வர மாட்டீங்களா? சில பேர் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. இன்னும் எம்என்எம் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்ற பதில் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்ய போறோம்னா அதுதான் எங்கள் அரசியல். 5 வருடத்துக்கு ஒரு நடக்குது, அதுலயும் நாங்க இருப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்களும் இருப்போங்கன்றது பிரசன்ட் சார் சொல்றது இல்ல. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்? 40 வருஷமாக செஞ்சதை இப்போ செய்ய போகிறோங்கிறீங்க. நீங்கள் எம்என்எம் பற்றி தானே பேசுகிறீங்க. எம்என்எம் கட்சி ஆரம்பித்து 40 வருஷம் ஆயிருச்சா? இல்லை ஒரு 4 வருஷம் ஆயிருக்குமா? அப்போ எப்படி நீங்கள் 40 வருஷத்தை பற்றி பேசுகிறீங்க? அப்படின்னா நீங்கள் எம்என்எம்மை பற்றி பேசலை. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? எங்களை தவிர்த்துட்டு அரசியல் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் இப்போ யாரை எதிர்த்தீங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துருக்கீங்களோ அவங்கள பற்றியா பேசுகிறீங்க? நான் பேசுகிறத கேட்கும்போது கட்டுப்பாடு இல்லை, அப்படி தான் இருக்குது நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது. புரியுதா புரியுதா புரியுதா? 2000 நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்என்எம் இல்ல, ஆனா ஆள் இருந்தது. எனக்கு மேக்ஸ் வராது. ஏங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்என்எம் இருக்காதுங்க. எம்என்எம் தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை? அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்திருக்கணுங்க. அதுதான் நீங்கள். எப்படி புரியுதா? புரியுதா? தெரியுதா? நீங்கள் வந்திருக்கணும் சார் அசம்பிளிக்குள்ள. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரையும் ஓட விட்டுருப்பீங்கல்ல. சபாநாயகரை எழுப்பி மண்டையை சொரிஞ்சிருப்பாரு. என்ன சார்? ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. இன்னைக்கு நான் அரசியல்வாதியானா இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதியோ அந்த கூட்டத்தில் நானும் அரசியல்வாதி. ஆனா எந்த மாதிரி அரசியல்ங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். சொல்றதுக்கு முன்னாடியே மயக்கம் வருதா? இதுதான் இனி நிகழ வேண்டிய அரசியல். இல்லைன்னா ரொம்ப காக்கராஜ் தொல்லை ஜாஸ்தி ஆயிடும் நாட்டுக்கு. ஆல்ரெடி காக்கராஜை பற்றி பேசி தான் இப்போ புதுசாக ஒன்று கிளம்பி இருக்கு. இப்போ நீங்களுமா காக்கராஜ் தொல்லை ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்கு. கத்திக்கிட்டே இருக்கு. அது நடக்காம இருக்கணும்னா நீங்க தான் அதை சுத்தமா வச்சிருக்கணும். ஸ்வச் பாரத்னா நம்ம தான் சுவிட்ச் நம்ம கையில. ஸ்வச் பாரத்துக்கெல்லாம் சுவிட்ச் நம்ம கையில தான் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வணக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியா உடைச்சிட்டாங்க. இங்க இருந்து நிறைய பேர் டிவிக்கே போயிட்டாங்க போல இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும்
தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். நீங்க இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரங்க அவங்க தாத்தா ஏன் வர்றாரு? அரசியல்ல இருந்தது அவங்க தாத்தாவா உங்க தாத்தாவா? ஏன் சார் தாத்தா பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு? அவங்க அரசியலில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி பேசுவாங்க, அப்பா தாத்தான்னு. இவங்களுக்கு இப்போ பதில் சொல்லும்போது அவங்க அரசியலில் இல்லாதவங்க, உங்கள் ஒய்ஃபை தேடின கதை எங்களுக்கு தெரியும், உங்கள் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தாத்தாலாம் வர்றது இருக்கட்டும், உங்கள் சைட்டில் எம்எல்ஏ ஒருத்தர் இப்போ 6 நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்களாம், தலைமுறையெல்லாம் எங்கே போனார்? ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிறி வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவன் ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க, நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. இப்போ உங்களை கவுத்த மாதிரியா? இப்போ கவுத்து 1 மாதம் கூட ஆகல போல இருக்கு. யாரையோ பேசுகிற மாதிரி பேசுறீங்களே என்ன உதயண்ணா, என்னன்னா அதெல்லாம் எவ்வளவு தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு? அடுத்த கட்சி எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தர இளநீ புள்ளிங் மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறாரு. நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க? முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன். அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி அவங்க மேல இருந்த புரியல எனக்கு. தொட்டவனை விட கமல் சோரோட சேராதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? நீங்களும் அவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் மிரட்டி விடலாம், அழித்து விடலாம் என்று கனவு கண்டுகின்றார். அந்த கனவு பலிக்காது. தளபதி ஸ்டாலின் ஏன்னா இவர் தான் இப்போ ரீசெண்டாக ஏதோ சிஎம்ஐ பற்றி தப்பாக பேசி அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்துட்டு தான் இவர் பேசுகிறாரு. அப்போ அந்த பயம் இருக்குமில்ல, பின்னாடி ஒருத்தர் தளபதி ஸ்டாலின் ஒன்று நீ கத்திட்டு போயிடுவேன், என்ன வேலை இழுத்துட்டு போவாங்க. இவர் தானே ஏதோ அனிதா சம்பத்தா ஏதோ ஒரு பேர் வரும். இப்போ தான் இவங்களோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஏதோ ஒன்று சார், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, உரிமை இருக்குது. கமல் சார் மாதிரியும் பேசுங்க, நீங்கள் இப்போ டிவிக்கே அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரியும் பேசுங்க, ஓடாமல் நின்று பேசுங்க. அது மட்டும்தான் அவங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள். இப்போ இங்கே நீங்கள் பேசுனதை அங்கே டைரெக்டாக பேசியிருந்தா அங்கேயே நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அவங்க பேசுகிறாங்க இப்படியெல்லாம் காட்டுறாங்கல்ல, நீங்களும் அதே மாதிரி காட்டுங்க, அதே மாதிரி பேசுங்க, அங்கேருந்து பேசுங்க. இந்த ஓடி வந்து டிவி பார்த்துட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் உட்காந்து பேசினாலாம் வந்து அது அந்த பவர் இல்லை. இது அங்கேயே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நானே கைதட்டியிருப்பேன் போல இருக்கேன். எனிவேஸ், அடுத்த சட்டசபைக்கு 6 நாளாக காணாமல் போனவரையும் தேடி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பரவாயில்ல சார், அது எங்களுக்கு புரியுது. அது அந்த இருந்த இடத்துல பல வருஷமா இது எனக்கு தான் அப்படின்னு இருந்த இடத்துல திடீர்னு தூக்கி வெளியே போட்டோன்னே அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். பரவாயில்ல, இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரியெல்லாம் பேசி கல்யாண வீடெல்லாம் போய் ஒப்பாரி வச்சு தான் அதை மனசை ஆற்றுவோம். அப்போ தான் எங்களுக்கு ஆறுமுன்னா டேக் யுவர் டைம், ஹீல் யுவர் செல்ஃப், கம் பேக் ஸ்ட்ராங்கர். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.